வாங்க, இன்னைக்கு நாம ஒரு குட்டி மேகத்தோட கதைய கேட்கலாம். ரொம்ப ரொம்ப தைரியமான ஒரு மேகத்தோட கதை இது. பாருங்க, ஒரு கிராமத்துக்கு மேல வானத்துல ரொம்ப ரொம்ப உயரத்துல ஒரு குட்டி வெள்ளை மேகம் அப்படியே மெதுவா மிதந்து போய்கிட்டே இருந்துச்சு. பாக்குறதுக்கே பஞ்சு மிட்டாய் மாதிரி அவ்ளோ அழகா இருந்துச்சு. ஆனா அந்த குட்டி மேகத்துக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருந்துச்சு. யார்கிட்டயும் சொல்லாத ரகசியம். என்ன தெரியுமா? அதுக்கு மழை பெய்யணும்னா ரொம்ப பயம். ஆமாங்க, மழையோட பேரை கேட்டாலே அதுக்கு உடம்பெல்லாம் லேசா நடுங்கும். அதே நேரத்துல அந்த மேகத்துக்கு கீழே இருந்த கிராமம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. நிலமெல்லாம் வெடிச்சு போயிருந்துச்சு. மரங்கள் செடிகள் எல்லாமே தண்ணி இல்லாம சோர்ந்து போய் தலைய தொங்க போட்டுட்டு இருந்துச்சு. அந்த ஊருக்கே மழை ரொம்ப ரொம்ப அவசியமா இருந்துச்சு. ஆனா நம்ம குட்டி மேகம் என்ன யோசிச்சது தெரியுமா? அதுக்குள்ளேயே ரொம்ப பயந்து போய் இப்படி நினைச்சது. ஐயையோ, நான் மழை பெய்யும் போது பெருசா இடி இடிச்சிட்டா என்ன பண்றது? எல்லாருக்கும் பயமா இருக்குமே. இந்த நினைப்பே அதுக்கு ஒரு மாதிரி நடுக்கத்தை கொடுத்துச்சு. அதோட பயம் அதோட முடியல. மறுபடியும் யோசிச்சது, ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா, சரியா மழை பெய்யாம விட்டுட்டா என்ன ஆகும்? இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு அது ரொம்ப கவலைப்பட்டுச்சு. அப்போதான் அந்த குட்டி மேகம் ரொம்ப மெதுவா கீழே எட்டி பார்த்துச்சு. அங்க ஒரு காட்சியே அதோட மனச ரொம்ப பாதிச்சுது. சின்ன சின்ன குழந்தைங்க கையில காலி பானைகளை வச்சுக்கிட்டு ஏக்கமா வானத்தை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முகமெல்லாம் வாடி போய் ரொம்ப சோகமா இருந்துச்சு. அந்த குழந்தைங்கள பார்த்ததும் நம்ம குட்டி மேகத்துக்கு மனசுக்குள்ள ரொம்ப வலிச்சுது. அவங்களோட சோகத்தை பார்த்து அது ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. சரியா அந்த நேரத்துல வானத்துல ஜொலிச்சிட்டு இருந்த சூரியன் நம்ம குட்டி மேகத்தோட கவலைய பார்த்துச்சு. ரொம்ப அன்பான இதமான ஒரு குரல்ல ஒரு தாத்தா சொல்ற மாதிரி மெதுவா சொல்லுச்சு, கவலைப்படாதே குட்டி மேகமே, சின்ன சின்ன மேகங்களால கூட ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். சூரியன் சொன்னதை கேட்டதும் குட்டி மேகத்துக்குள்ள ஒரு புது தைரியம் வந்துச்சு. அது ஒரு பெரிய மூச்சை உள்ள இழுத்துச்சு. மெதுவா தன்னோட முதல் மழை துளிய கீழே அனுப்புச்சு. முதல்ல ஒரே ஒரு துளி, அப்புறம் இன்னொரு துளி. பாத்துக்கிட்டு இருக்கும்போது மெதுவான அழகான மழை வானம் பூரா பெய்ய ஆரம்பிச்சுது. கீழே கிராமத்துல என்னாச்சு தெரியுமா? ஒரே கொண்டாட்டம்தான். காத்துக்கிட்டு இருந்த குழந்தைங்க எல்லாம் மழையில நனைஞ்சுகிட்டே சந்தோஷமா குதிச்சு டான்ஸ் ஆடினாங்க. வாடி போயிருந்த பூக்கள் எல்லாம் தண்ணி பட்டதும் தேங்க்ஸ் சொல்ற மாதிரி நிமிந்து நின்னுச்சு. மொத்த கிராமமே மறுபடியும் சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம குட்டி மேகம் எப்படி ஃபீல் பண்ணுச்சு? அதுக்குள்ள அவ்வளோ ஒரு பெருமை, அவ்வளோ ஒரு சந்தோஷம். தன்னோட பயத்தை ஜெயிச்சு மத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படிங்கிற நினைப்பு அது ரொம்ப ரொம்ப பெருமையா உணர வச்சது. சோ இந்த கதையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தைரியம். தைரியம்னா நம்ம ரொம்ப பெருசா பலசாலியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நமக்குள்ள பயம் இருந்தாலும், நான் சின்னவன் தானே, என்னால என்ன பண்ண முடியும்னு நம்ம நினைச்சாலும், மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு சின்ன முயற்சி பண்றோம்ல, அதுதான் உண்மையான தைரியம். கதை முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எப்பவாச்சும் ஏதாவது ஒரு புது விஷயத்த செய்யறதுக்கு நம்ம குட்டி மேகம் மாதிரி பயந்துருக்கீங்களா? பரவாயில்ல, அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கெமோ